ஆமாக நாம் பூஜை அறையில் தண்ணீர் வைப்பதில் இத்தனை பலனா? பூஜையின் போது முக்கியமான சில வழக்கத்தை கடைபிடித்து வந்தாலே வீட்டில் ஆரோக்கியமும் சுபட்சமும் தழைக்கும் என்கிறார்கள் பெரியோர்கள். அந்த வகையில் பூஜை அறையில் தண்ணீர் வைப்பது மிகவும் அவசியம். பூஜையின் போது மணியடித்து பூஜை செய்கின்றோம். எதற்கு என்றால் தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவச் செய்யும். அந்த வகையில் பூஜை அறையில் தண்ணீர் வைப்பது மிகவும் அவசியம். தண்ணீர் வருண பகவானை குறிக்கிறது. இந்த தண்ணீர் வைப்பதனால் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாகவும் நம் வீட்டிற்கு செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதை செம்பு பாத்திரத்தில் தான் வைக்க வேண்டும். காரணம், செம்பு ஒரு புனிதமான உலோகம். இந்த செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்தால் நம் வீட்டில் முன்னேற்றத்திற்கு ஒரு அடித்தளமாகவும் விளங்குகிறது. இந்த பாத்திரத்தில் தண்ணீர் வைப்பதனால் நாம் பூஜை செய்யும் போது சொல்லுகின்ற பாடல்களாகட்டும் மூல மந்திரங்களாகட்டும் அதனுடைய அதிர்வலை அப்படியே அந்த தண்ணீரில் இறங்கும் என்பது ஐதீகம். அந்த தண்ணீரில் 2 துளசி, கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய் போட்டு வைத்தால் அது நேர்மறை ஆற்றலை எப்பொழுதும் வைத்திருக்கும். குருபியோ